ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பு நாடாளுமன்றத்தில் சந்திப்பு. ஏற்கனவே உலக முதலீட்டு மாநாட்டில் ஸ்டாலின் திரு எந்த பயணம் தெரிந்த மாதிரி தெரியுது. விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழகத்தில் சொல்லிக்கொள்கின்ற அளவிற்கு புதிய தொழிற்சாலைகள் வந்ததாக தெரியவில்லை. நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தினால, மக்களுக்கு முன்னெச்சரிக்கை அறிவிக்காத காரணத்தினால மக்கள் கடுமையான சோதனைக்கு ஆளானார்கள். எப்பவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது. ஒரு செயலற்ற அரசாங்கம். தாமிரபரணி ஆற்றினுடைய இருபுற கரையில் தாழ்வான போயிருக்கிற மக்களை அங்கிருந்து அழைச்சி போய் பாதுகாப்பா நிவாரண முகாம் தங்க வச்சிருந்தா விலைமதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றது. அடுத்த ஒரு நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில ஒரு வலிமையான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் அமைக்கப்பட்டது. புரட்சிக்கலைஞருடைய விஜயகாந்துடைய மரணம் அதுக்கான தலைவர்கள் வருகை, அது ஏதாவது தேர்தல்ல கூட்டணி விஷயமா மாணவர்கள் தேர்தலே அறிவிக்கல. இப்பதான் அவருடைய குடும்ப தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இழந்து இதையெல்லாம் தேர்தல் அறிவிச்ச எந்தெந்த கட்சி யாரோட கூட்டணி என்பது சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திலே ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பு நாடாளுமன்றத்தில் சந்திப்பு. 7-8 தேதியில உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்கிறது. இந்த மாநாட்டை பத்தி ஏற்கனவே உலக முதலீட்டு மாநாட்டை ஸ்டாலின் நடத்தினது. திரு எந்த பயணம் தெரிஞ்ச மாதிரி தெரியல. புதிய தொழிற்சாலைகள் வந்ததா சொல்றாங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி அதன் மூலமாக தொழில் முதலீட்டு ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதான் அந்த பணிதான் பல நடந்துட்டு இருக்கு. இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழகத்தில் சொல்லிக்கொள்கின்ற அளவிற்கு புதிய தொழிற்சாலைகள் வந்ததாக தெரியவில்லை. சார், விஜயகாந்தோட மறைவு ஊர்வலத்துல அதிகப்படியான மக்கள் வெள்ளம் திரண்டுது. அது அனைத்தும் அவங்களுக்கான வாக்கு, அவங்களோட பலம் அப்படின்னு கருத முடியுமா? இது ஒரு தலைவருக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல நீங்க கேட்டது பொருத்தமல்ல. சார், எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களுடைய செயல்பாடுகள் சட்டமன்றத்திலாம் சொல்ல முடியும், சொல்ல முடியும். இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்றது மக்களோட அரசா தான் நம்மளோட சென்னையில் நன்மையில் சென்னையில் எக்ஸாம் புயல் வந்தது. நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தினால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை அறிவிக்காத காரணத்தினால மக்கள் கடுமையான சோதனைக்கு ஆளானார்கள். கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. கனமழையா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் பாதுகாப்பா இருக்காங்க. துன்பத்துக்கு ஆளாகி போனாங்க. இது டிசம்பர் 3ஆம் தேதி 4ஆம் நடந்துச்சு. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கனமழையால் அங்கங்கே தண்ணீர் தேங்கி அந்த தண்ணீரை கூட வேகமாக துரிதமாக அகற்ற முடியாத ஒரு அவல நிலையை இந்த ஆட்சியில். அதேபோல தென் மாவட்டங்களிலும் இதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு தென் மாவட்டத்திலும் 17/12/2023 கனமழை பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே 14ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அங்க தென் மாவட்டத்துல தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. பாதிப்பு குறைஞ்சிருக்கு. எப்பவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது. ஒரு செயலற்ற அரசாங்கம். இதனால மக்கள் தான் பாதிக்கப்படாயிருக்காங்க. பல உயிர்கள் நம்ம இழந்திருக்கின்றோம். தாமிரபரணி ஆற்றுல கனமழை பொழிஞ்சா வெள்ளம் வரும்னு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது தாமிரபரணி ஆற்றினுடைய இருபுற கரையில் தாழ்வான போயிருக்கின்ற மக்களை அங்கிருந்து அழைச்சி போய் பாதுகாப்பா நிவாரண முகாம் தங்க வச்சிருந்தா விலைமதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றுறது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.